இந்த 6th எபிசோடுக்கும் 5th எபிசோடுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ். அது என்னென்னா இதில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் அதுவே இங்கே வந்து டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அதை டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா இங்கே உங்களால் வந்து நம்பரை மட்டும் தான் டைப் பண்ண முடியும். நான் வந்து இப்போ லெட்டர்ஸ் டைப் பண்ணிருக்கேன், தெரியுதா? கீபோர்டை பாருங்கள், கீபோர்டை பார்த்தீங்கன்னா நான் லெட்டர்ஸ் டைப் பண்ணிருக்கேன், ஆனால் எதுவுமே வரலையா? ஆனால் இதுவே நம்பரை டைப் பண்ணனா வரும், தெரியுதா? இவ்வளோ தான். ஏன் ஈ மட்டும் வந்திருக்குன்னு கேட்பீங்க. ஈங்கிறதும் ஒரு நம்பர் தான். கால்குலேட்டரில் பார்த்துருக்கீங்களா, பெரிய கால்குலேஷன் போனால் E+15 வரும். ஈனா எண்ட்லெஸ், அது ஒரு நம்பர் தான், அதனால அது வரும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே இப்படியும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம் நீங்கள் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக டைப் ஈக்குவல் டு நம்பர்னு சில இடத்துல கொடுக்கணும், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். இதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. பிகாஸ் மொபைலில் நீங்கள் டைப் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தீங்கன்னா ஃபோனில் ஓப்பன் ஆகிறப்ப ஃபோனில் எப்பயுமே அதை கிளிக் பண்ண ஒரு கீபோர்டு ஓப்பன் ஆகும்ல, அந்த கீபோர்டில் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர்லாம் டைப் பண்ணுறப்ப டைப் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ண ஈஸி, இல்லைன்னா டைப் பண்ண கஷ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், அவ்வளோதான்.